சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். கடன் இல்லாத வாழ்க்கை அமைய குலதெய்வத்திற்கு இந்த எளிய வழிபாடை செய்தாலே போதும். ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலுமே நம்ம சம்பாதிக்கிற பணம் பாதி பணம் கடனுக்கும் வட்டிக்குமே போயிடும். இப்படி இருக்கும்போது நம்ம உழைக்கும் பணம் நமக்கு முழுமையாக கிடைக்க கடன் தொல்லை இல்லாமல் இருக்க கண்டிப்பா நம்ம அனைவரும் வணங்க வேண்டிய ஒரே தெய்வம் உங்க வீட்டு குலதெய்வம். அப்படி குலதெய்வத்தை ஒரு சில தாந்திரீக முறைப்படி வணங்கும் போது கண்டிப்பா கடன் தொல்லை அப்படிங்கிறது வரவே வராது. அதுல முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் உள்ள பெண்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்க வேண்டும். 4:30லேருந்து 6 மணிக்குள்ள பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து எந்த வீட்டில் விளக்கு ஏற்றப்படுகின்றதோ தொடர்ந்து 27 நாட்கள் செய்து பாருங்கள். கண்டிப்பா கடன் தொல்லை குறைவதை கண் கூட உங்களால பார்க்க முடியும். அதுவும் உங்க வீட்ல நாளே உங்க பூஜை அறையை சுத்தம் பண்ணிட்டு, உங்க வீட்ல 2 நெய் தீபம் ஏற்றினாலும் பரவால்ல. நல்லெண்ணெய் தீபம், இலுப்பெண்ணெய் தீபம். ஒன்று கிழக்கு முகம் அல்லது வடக்கு முகம். இந்த 2 திசையை நோக்கி விளக்கு ஏற்றி, உங்க குலதெய்வ படம் இருந்தா அந்த படத்துக்கு முன்னாடி அமர்ந்து, உங்க குலதெய்வத்தின் நாமங்களை 108 முறை பாராயணம் செய்ய வேண்டும். அல்லது குலதெய்வ படம் இல்லாதவர்கள் ஒரு நிறை சொம்பு நீர் வைத்து, அதில் மஞ்சள் கொஞ்சம் கலந்து அதில ஒரு வாசனை மலரோ அல்லது ஏதேனும் ஒரு மலர் வைத்து அதில் சின்னோண்டு கொஞ்சமா பச்சை கற்பூரம் கலந்து அந்த நீருக்கு முன்னாடி அந்த நீரை உங்கள் குலதெய்வமாக பாவித்து 108 முறை உங்கள் குலதெய்வத்தின் பெயரை பாராயணம் செய்ய வேண்டும். ஓம் உங்கள் குலதெய்வத்தின் பெயர் நமக அப்படியும் செய்யலாம். அல்லது ஓம் உங்கள் குலதெய்வத்தின் பெயர் துணை அப்படின்னும் சொல்லலாம். ஒவ்வொரு நாளும் அந்த நீரை மாற்றுவது ரொம்பவே முக்கியம். அந்த நீரை ஒரு செடிகள்ல ஊத்திட்டு ஒவ்வொரு நாள் விளக்கேற்றும் போது புது நீர் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். இதை சொல்லும்போது குலதெய்வத்திற்கு உங்களால் முடிந்த ஒரு பாலோ கல்கண்டோ அல்லது ஏதாவது ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸ் மாதிரி ஒரு 2 முந்திரி 4 பாதாம் பருப்பு இல்லை ஒரு திராட்சை இது போன்ற உங்களால் என்ன முடிகின்றதோ அது குலதெய்வத்திற்கு நெய்வேத்தியமாக வைத்து தினமும் உங்கள் குலதெய்வத்தை மனமுருகி எனக்கு இந்த கடன் தொல்லையே இருக்கக்கூடாது, பயந்து பயந்து வாழ்கிற வாழ்க்கையே எனக்கு வேணாம், கடன் தொல்லையே எங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி மனதார வழிபாடு செய்யும் போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கடன் தொல்லை அப்படிங்கிறது இருக்காது. 2வது விஷயம், செவ்வாய்க்கிழமைகள்ல உங்களுக்கு ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி, பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி, உங்க குலதெய்வத்திற்கு செவ்வரளி மலர்கள் சாற்றி வழிபாடு செய்யும் போது கட்டாயம் உங்களுக்கு கடன் தொல்லை அப்படிங்கிறது குறையும். 3வது, குலதெய்வத்திற்கு ரூ. 1 இல்லை ரூ. 5 நாணயம் முடிந்து வைத்து எனக்கு அடுத்த வருஷத்துக்குள்ள இந்த கடன் எனக்கு முடியணும் அப்படின்னு சொல்லி ஒரு தேய்பிறை, அதாவது அமாவாசை முடிந்து நிலா வளரும், அது வளர்பிறை. பௌர்ணமி முடிந்து நிலா தேயும், அதுதான் தேய்பிறை. அந்த தேய்பிறையில நாணயம் முடிந்து வைக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு கடன் தொல்லை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இது எளிய விஷயங்கள் தான். இதை செய்யும்போது கண்டிப்பா இது ஒன்று தேவை. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க குலதெய்வத்தின் மீது முழு நம்பிக்கை தேவை. இதை நீங்க 1 வருடம் முழுமையாக முழு நம்பிக்கையோட குலதெய்வத்தை மனதார நினைத்து குலதெய்வத்தின் மேல முழு நம்பிக்கை வைத்து நீங்க வழிபாடு செய்யும்போது கண்டிப்பா 1 வருஷத்துல உங்களுடைய கடன் முழுமையாக அடைவதை கண்கூட உங்களால பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.